உறவுகளுக்கு வணக்கம். அதாவது இப்ப இந்த காணொலியில் நம்ம என்ன பேச போறோம்னா, நம்மளை எதை கொண்டு தாக்குறானோ அவனை திருப்பி அதை தான் நம்ம தாக்க போறோம். அப்படி இருக்கும்போது சில வார்த்தைகள் கடிசாக இருக்கும், சில வார்த்தைகள் வந்து இரட்டை அர்த்தங்களா இருக்கும். அதனால இப்படி முகம் சுருக்கக்கூடிய ஒரு காணொலியை வெளியிடுறோம் அப்படிங்கறனால இதை வேண்டாம் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. என்ன வந்து அடிக்க வரானா, அவன் எதை கொண்டு அடிக்க வரானோ திருப்பி நான் அதை கொண்டு தான் அடிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் வாயை மூடிட்டு போனா அப்படிங்கிறது நல்லா இருக்காது. ஏன்னா போன காணொலியில வந்து பாத்தீங்கன்னா சில பதிவு போட்டிருந்தாங்க, தமிழ் தேசியத்தை பத்தி இப்படி தவறா பேசிட்டு இருக்கான், நீ அதுக்கு இரட்டை அர்த்தங்கள் பேசுற, முகம் சுளிக்க வைக்குது, ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க பேசுறதும் நியாயம்ங்கிற மாதிரி. அதுக்கு பேசாட்டுக்கு அவனை நேர்ல கூப்பிட்டு ரெண்டு சப்புன்னு ரெண்டு அப்பப்போ நீ ஜெயிலுக்கு போனா கூட ஒரு தமிழ் தேசியம் செய்த புண்ணியமா இருக்கும் அப்படின்னு. நீங்களா என்ன ஹேர புடிக்கிட்டா இருக்கீங்க? ஏன் நீங்க அடிச்சுட்டு உள்ள போக வேண்டியதானே? அடுத்தவன் போனோம், அடுத்த உனக்கு சுதந்திரம் வேண்டும்னா நீனும் சேர்ந்து போராடணும். உன் சுதந்திரம் உனக்கு வேணுங்கிற ஆள் இன்னொருத்த போராடிட்டு இருக்கும் போது நீ மூடிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு பேர் வந்து நியாயம் கிடையாது, அநியாயம். அதனால நீ தவிர்த்துட்டு போயிருங்க, அதனால பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எவனை பத்தி பேச போறோம்னா, அயோக்கிய பயில ரெண்டு பேர் இருக்காங்க. ஏதோ ரோஸ்ட் பிரதர்ஸா, அவங்க எண்ணத்துல ரோஸ்ட் மாதிரி ஊத்துனாங்க, எதுல திருப்பி போட்டாங்கன்னு தெரியல. அயோக்கிய பயில அவங்கள பத்தி தான் பேச போறோம். எப்ப பார்த்தாலும் புழுனி பயிலோ புலிவிட்டே இருக்காங்க. அதாவது தன்னோட இது எந்த நாத்த நாடுன்னு தெரியாம, அதாவது தன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த சிங்க்னு சொல்லுவோம்ல, அது எந்த நாத்த நாடுன்னு தெரியாம அடுத்த வீட்டு சமையல் அறைக்கு போய் எட்டி பார்க்கக்கூடிய நாய்ங்க. திராவிடத்தோட வளர்ப்பு, திராவிடத்தோட புத்தி அப்படித்தானே இருக்கும். அதான உண்மை. அவன் என்ன சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து எடப்பாடிட்டையும் தேமுதிகாட்டையும் அவங்கள்ட்ட போய் காலில் விட்டாரு, ஆஹா ஐயோயோ அப்படி அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல கத்துறான் கதறான். ஒன்னு எஸ்டே சூர்யா மாதிரி ட்ரை பண்ண பாக்குறான், இல்ல ஐயா ரஜினிகாந்த் மாதிரி ட்ரை பண்ண பாக்குறான். அவனுக்கு எதுவுமே வரல. பக்கத்துல விளங்காத நாய் ஒண்ணு இருக்கு, அவனுக்கு சுத்தமா வரல. அப்படி கத்துறான், எதுவும் முக்கிட்டு இருக்கான் போல, என்னதான் சாப்பிட்டான் தெரியல, அடப்பாயிடுச்சு போல. இவங்க இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க. அண்ணன் வந்து எங்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுங்க, நீங்க ஆதரவு கொடுத்தாகணும் அப்படின்னு கேட்கறது. அந்த அதிமுக இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் தேமுதிக இருக்கவங்கள்ட்டையுமே என்ன கேட்கிறாருன்னா, அந்த கட்சியை சார்ந்த அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்களை பார்த்தா நான் இது மாதிரி நேரத்தில் இந்த வேலையை செஞ்சேன்னு நினைவு ஊட்டுறாரு, சொல்றாரு. இளைய மலர்ந்தால் ஈழம் மலர்ந்து அம்மா சொன்னனால அப்ப வந்து அவர் வேற வழியில, அப்ப இங்க ஒரு ஆதிக்க சக்தியா இருந்தது அம்மா ஜெயலலிதா, அப்ப அவங்களுக்காக சில வேலைகளை செஞ்சாரு, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் தனக்கு அந்த அநீதி இழைக்கப்பட்டோம்னா திரும்ப வந்துட்டாரு. நிறைய இருக்கு, அது பெரிய வரலாறு, பேசினா புரியாது இந்த தத்தி பயல்களுக்கு, அதை விட்டுருங்க. இப்படிதான் பேசுறாரு, அந்த ஆதரவு கேட்கிறாரு. ரெண்டாவது அண்ணன் சரவணன் சொன்ன மாதிரி திமுக அதிமுக தேமுதிக இதுல இருக்கிறதெல்லாம் யாருன்னு நினைக்கிற? எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சித்தப்பன் பெரியப்பன் தான். இதுல கொஞ்சம் கலப்பினங்களும் இருக்கு, அதை விட்டுரு. இல்லமா வானத்திலிருந்து நேரா குதிச்சு வந்தோன்ட்ட போய் நம்ம ஆதரவு கேட்ட மாதிரி வாய்க்கு வரதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அதாவது இவ்வளவு பேசுறிய அந்த ரோஸ்ட் நாய்ஸ் நாய்ஸ் டபுள் நாய்ஸ் அவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், 2013 ஏற்காடு இடைத்தேர்தல பாஜக போய் எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்க ஐயா கலைஞர் எழுதினாரு கடிதம். அப்போ உங்க கலைஞர் ஐயா போய் மண்டிட்டாரா பாஜக? இப்படி எதுவுமே தெரியாம பேசக்கூடாது. அண்ணன் சீமான் வந்து இங்க இருக்கக்கூடிய தேமுதிகாட்டையோ அதிமுகட்டையோ மற்ற கட்சிகள்கிட்ட வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் கடிதம் எழுத கிடையாது. அந்த கட்சிக்காக நான் வேலை செஞ்சிருக்கேன், வேலை செஞ்சாங்கல்ல, சும்மா ஒண்ணு கிடையாது. காசு கொடுத்து வேலை செஞ்சு வச்சியா? சொந்த கட்சியில காசு வாங்காம வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அட்டை கட்சியில போய் காசு கொடுத்து வேலை செஞ்சிருப்பாரா? அப்ப வந்து எங்களோட கடமை இருக்குல்ல, இங்க நான் வேலை செஞ்சிருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அப்படி இருந்து நீங்க எல்லாம் அயோக்கிய பயல்கள் ஒரு சுட்டி காட்டினாலே தவிர மத்தபடி ஒண்ணும் கிடையாது. அதை தெளிவா எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு உன் வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது பேச வேண்டியது, திணிக்க வேண்டியது, இதெல்லாம் அவங்களோட நிலைப்பாடு. சரியா? நீ ஏதோ அடிச்சு விடுற, அதை நம்ம கேட்டுட்டு இருக்கணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ கொண்டு போயிட்டு இருக்க. அது வந்து உனக்கு தான் வந்து பேசுறது உருட்டு உலகராணி அபிநயா அப்படிங்கிற உங்க ஆத்தாலையோ இல்ல உன் கூட பிறந்தவளையோ இல்ல உன் பொண்டாட்டியோ இல்ல நீ காதல் பண்ணிட்டு இருக்க ஏதோ கோழியவோ, அதாவது காடுகள்ல இருக்க கோழி மாதிரி அழகா இருக்கக்கூடிய அவர்களையோ நீ பேசிருப்பியா? இது மாதிரி பேசிருப்பியா? நீ பேசும்போது நாங்க பொத்திட்டு போனோம் அப்படிங்கிறது என்ன விதமான ஒரு மனப்போக்குன்னு தெரியல. அதனால தயவுசெய்து சிலர் வந்து இது ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, பார்க்க வேண்டாம். இவர்கள் வந்து நம்ம வீட்டு பெண்ணை பத்தி பேசும்போது நம்ம மட்டும் இப்படி பொத்திட்டு இருக்க முடியும்? அந்த கோபம் இருக்கும்ல, அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இது. அப்ப ஒரு மரியாதை ஒரு நாகரிகம்னா என்னன்னு தெரியாது. இதுல என்ன சொல்ற, சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகத்துல கட்சி நடத்திட்டு கிடக்குறாங்க, இவங்களுக்கு என்ன வந்துச்சு போச்சுன்னு வாய்க்கு வந்து அப்படியே பேசுறீங்க. என்ன டேஷுக்கு நீங்க அதே சமூக ஊடகத்துல வந்து நீங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகளை வந்து மீட்டெடுப்பதே முதல் கடமை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன் உன்னோட சேனல்ல. ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துச்சுக்கவேன், திராவிடத்தின் வளர்ச்சி தம்பிகளை மீட்டெடுக்கிறதே வந்து முதல் கடமை அப்படின்னு. அப்ப அவ்வளவு பயம் இருக்குல்ல. அப்ப இது யாரோட சில்பர் செல்ஸா இருக்க? உன்னை எவன் கொண்டாந்து இயக்க வச்சிட்டு இருக்கான்? உங்க ஐயா ஸ்டாலின் அவரோட அதை உருட்டாரா? அவரோட அந்த கதைகளா? ஒரு பொதுவிலை ஒரு மேடையில உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இன்னும் உங்க குடும்பத்தை சார்ந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்க கேட்டதுக்கு அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை சொன்ன ஒரு உங்க ஐயா. இப்ப கொண்டாந்து ஒரு பையனை கொண்டாந்து நுழைச்சிருக்காரு. இப்ப அடுத்து அவரோட பையன் இன்ப நிதியை உள்ள கொண்டு பூத்தா பாக்குறாங்களே,
இதுல எந்த விதமான கடைசி வரைக்கும் நீ சொம்படிச்சுட்டேன்னு தெரிய வேண்டியது ஒரு வழியே கிடையாது உனக்கு. நீ எடுக்கிறது பிச்சை. அங்க இருந்து வந்து போட்டுட்டு இருக்காங்க. நீ வந்து அதாவது பாரு, ஒரு சேனல் ஆரம்பிச்சு வந்து திமுகவை எதுக்குறான் அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய ஒரு கட்சியை எதுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்க. ஒரு ஆளுமைகள், ஒரு முதலமைச்சரா இருந்தவங்க, பல வேலைகளை செஞ்சவங்க, பல திருட்டு பயலுங்க, பல தாலியை அத்தவங்க, பல கொலையை பண்ணவங்க, கள்ளச்சாராயத்தை வித்தவங்க, காட்சி வித்தவங்க, இப்படி ஏகப்பட்ட ஒரு பெரிய பெரிய பரிசுகள் கொடுக்கலாம். ஒரு இதுக்கு சொந்தக்காரவங்க அவங்கள எதுக்குறதுனா கூட ஒரு நியாயம். ஆனா ஒண்ணுமே இல்லாத நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக போராடிட்டு அவன் ஒவ்வொருத்த மேல தனிப்பட்ட முறையில் வழக்குகள் தான் அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு டிஸ்கஷன்ல வந்து வச்சிருக்க திராவிடத்தின் வளர்ச்சி தம்பிகளை திரும்பி எடுக்கிறதே வந்து கடமை அப்படிங்கிற மாதிரி போட்டு இது வந்து மக்களின் குரலா இருக்கப்படியா? நீ அயோக்கிய பயிலா நிறைய பேசுறா, நல்லதை பேசுறா. நீ மக்களுக்கு வரைக்கும் என்னடா செஞ்சிருக்க? 2 பேரும் நிக்கிறீங்க, எதுக்கு பேசுறீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க, என்ன இலவ சொல்றீங்க ஒரு ஐரும் தெரிய மாட்டுது. ஆனா நொட்டை மட்டும் சொல்ல வேண்டியதா, அப்படி பேசிட்டாரு சீமான், இப்படி பேசிட்டாரு, விடுதலை புலிகளுக்கு வந்து அவங்களோட கை கோர்த்து வச்சிருந்தாங்க, அப்ப இந்தியாவை எதிர்த்தாரா, அவரே ஒப்புதல் கொண்டுட்டாரான்னு. என்னடா ஆரம்பத்துல அண்ணன் செஞ்சிருப்பாரு, அண்ணன் பிரபாகரன் தலைவர் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக திரும்ப வேண்டிய ஒரு சூழல்ரா. இப்ப அண்ணன் என்னதான் வந்து பெரியாரோட கொள்கையை ஏற்று அதுல இருந்தாலும் திரும்ப வந்துட்டு இல்ல அப்படின்னு அவருக்கு தனியா ஒரு கொள்கையை அமைச்சுக்கிட்ட ஒரு கோட்பாடுகள் அமைச்சு அண்ணன் எப்படி வெளியே வராரு? யாருமே வந்து முதல் அடி இல்லாம வந்து அடுத்த ஒரு தெளிவு கிடைக்காது தம்பி. நீ எந்திரிச்சவனே ஒரு பிறந்தோடனே நடந்திருக்க மாட்டேன். உன்னை பேண்டு விட்டோன்னே உன்னை பிறந்துடக்கூடாது. உன்னை பேண்டு விட்டோன்னே வந்து என்ன பண்ணிருப்பா நடந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவன் எதையாவது பிடிச்சி கைகால பிடிச்சி கட்டிலு கால பிடிச்சோ எதையோ பிடிச்சிதான் நடந்திருப்ப. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருக்கும் ஒரு வழி இருக்கு தம்பி. உடனே வந்து பெருசா வளர்ந்துட முடியாது. அப்ப வந்து சில திருத்தங்கள் இருக்கும், தவறுகள் செஞ்சு திருத்தப்பட்டிருக்கும். அது அவரே பலமுறை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு இதுன்னு உட்கார வச்சுட்டு நீ எதுக்கு தெரியும் கத்துற வலிப்பு இந்த கோழி மாதிரி அண்ணன் சீமான் மாதிரி செய்யணும்னா அண்ணன் சீமான் என்னென்ன செய்யறாரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெமிக்ரி பண்ண தம்பி. உன் கூட ஒருத்தருக்கான் பாரு குட்டப்பையா, அவன் என்ன மயிர் இருக்கானே தெரியல, ஆவுனா இப்படி கையை காட்டுறான், பக்க பக்கம் சிரிக்கிறான். இதுல என்னன்னா அவன் நீ பேச அவர் வந்து வாயால மியூசிக் போடணும், அப்பதான் உங்களுக்கு பேச்சு வரும். இல்ல எல்லாத்துக்குமே அப்படிதானா? நீ ஒரு செயல் செய்யும் பொழுது ஒரு மியூசிக் போடணும், அப்பதான் உனக்கு வரும். சாப்பிடும் போது தூங்கும் போது சொல்ல வரேன், நீங்க வேற எதுவும் தவறா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அவரு ஒரு ராகம் கொடுத்தாதான் இவருக்கு ஒரு மோகம் வரும். அதாவது ஒரு ஏக்கம் வரும். அப்படிப்பட்ட ஆள் தான் அவரு. எப்படி ஒரு கேவலமான 2 பேரை வச்சுக்கிட்டு இது என்ன பிரதர்ஸ், ரோஸ்ட் பிரதர்ஸ், எதுல போட்டு இது பண்ணாங்கன்னு தெரியல, திருப்பி போட்டாங்கன்னு தெரியல. ரோஸ்ட் பிரதர்ஸ் எதையாவது பேச வேண்டியது, வரலாறு தெரியாது, அரசியல் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. ஆனா உட்காந்துக்கிட்டு எதையாவது பேச வேண்டியது. சரி உட்காந்துட்டு பேசாம இப்ப நான் நின்றுட்டு பேசுறேன், நின்றுட்டு பேச வேண்டியது. அதாவது நீங்க சொல்ற பத்தியா ஒரு போன்ல என்னங்க பண்ண முடியும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சேர்க்கும், மீதி எல்லாம் ஒமிட் பண்ணிட்டே இருக்கும்ல. அது மாதிரி மண்டக்குள்ள நிறைய கண்டென்ட் இருக்குங்கிறீங்களா? அதே மாதிரி இப்ப எனக்கு எவனை திட்டனே தெரியல. ஒரு சைடு சில்கு பையா இருக்கான் பாரு, அந்த கிறுக்கு பையா, ஒரு சைடு முக்தார் மாமா, இன்னொரு சைடு எங்க அக்கா வித்யாவா, ஸ்ரீ வித்யா, அது ஒண்ணு. எவனை திட்டுறதுனே தெரியல. இப்ப நீங்க 2 பேரும் புதுசா நேத்து மாடு திண்டு போட்ட சாணி சத்துன்னு வந்து 2 பேரும் வந்து கிடக்குறீங்க. இப்ப எவனை திட்டுறது எவனை பேசுறது ஒண்ணுமே புரியல. நீ நொட்டலாம் இவ்வளவு நாள் என்ன தம்பி பண்ணிட்டு இருந்த பேசலாம். டே மக்களுக்காக களத்துல நின்று போராடிட்டு அதுக்கப்புறம் பேசுறதுக்கும் ஒண்ணுமே இல்லாம காசு வாங்கி தின்னுக்கிட்டு ஒருத்தர் ஒரு தமிழ் தேசிய கொள்கையும் கட்சியும் எதிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தம்பி. நாங்க ஆரம்பத்துல இருந்து பயணிச்சுட்டு வந்தவங்க. இப்ப உடனே மாதிரி புதுசா வந்து சத்துன்னு போட்ட சாணி கிடையாது, சாணி மாதிரி பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஒரு கண்ணாடி எதுக்குடா உனக்கு, ஒரு கேடு கேவலமா இருக்கா, கண்ணு தெரியாதாடா, கோண கண்ணா இருக்குமோ உனக்கு? இது என்ன அடுத்தவங்களும் நம்மளுக்கு தான் நினைச்சிட்டு ஓடுறதும் ஒடியாடுறதும். நீ ஓடும்போது சொல்லிட்டாங்க, அவன் கேமராமேனை கூப்பிட்டு கேட்டேன், அவன் ஒண்ணு குதிச்சு தாங்க போனா, அவர் இல்லாம சமாளிச்சுட்டு கிடக்கிறான் அப்படின்னு. இப்படி எதை அடக்கணும் எதை அடக்கக்கூடாது எதுவுமே தெரியாம உட்காந்து நீ ஒரு வீடியோ போட்டு நின்றுட்டு போட வேண்டியது மரத்தடிக்கிறேன்னுட்டு அங்க இருக்க லவர்ஸ் கூட கோபப்படுறாங்க, ஏங்க அவங்களோட பெரிய தொல்லையா இருக்குங்க அப்படின்னு. அப்படி ஒரு முகம் சுளிக்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ என்னமோ பேசிட்டு தெரியுற. அதுவும் நல்லா வருது, நிறைய பேசணும்னு தோணுது. சில நாகரிகம் கருதி சில வார்த்தைகளை பேச முடியல. வரலாறு படிங்க தம்பி, வரலாறு தெரிஞ்சுக்குங்க. திமுக என்ன செஞ்சது, திமுக என்ன கழட்டினது, அதாவது என்னது மேடை போட்டு அண்ணன் மேடையில நின்று மட்டும் பேசி விட்டு போறாரு, களப்பணி செய்யல. தம்பி நீங்க ஊருக்குள்ள வந்து பாருங்க தம்பி, மரத்தடிக்கிற நின்னீங்கன்னா ஒரு மயிரும் தெரியாது தம்பி. அது எப்படி அவங்க திராவிட கட்சிகளாம் போய் நேரடியாவே தேடுது, அப்படித்தானே? நேரடியா போய் என்னென்ன நலத்திட்டங்களை செஞ்சோம், எப்படியே தாலியத்தோம், கொலை பண்ணினோம், கொள்ளை பண்ணினோம், ஆத்துமலை திருடி வித்தோம், குளங்களை மூடி பிளாட் போட்டோம், இப்படிதான் சொல்லி வாக்கு கேக்குது. அதான உண்மை. இதுல நீ கடைசியா ஒண்ணு சொன்னியடா மானகட்டனாய, என்ன சொன்ன, டெபாசிட் வாங்கி காட்டுங்கன்னு. ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா ஒன்னையும் கேட்கிறேன், நீ ஆதரிக்கக்கூடிய எந்த கண்ட கருமத்தையுமே கேட்கிறேன், நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா தேர்தல்ல காசு வாக்குக்கு காசு கொடுக்காம வென்று காட்டு பார்ப்போம். நீ உண்மையான ஆன்மகன் ஒத்துக்கிறேன், நீ உண்மையான வந்து நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறேன்.
உன்னால முடியுமா? வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியுமா? கூட்டணி என்னடா? கூட்டணி என்ன தெரியுமா? திராவிடத்தோட அறிவு அவ்வளவுதான் தம்பி, அவ்வளவுதான். திராவிடத்தோட அறிவு அவ்வளவுதான். கூட்டணி என்ன, கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவங்க ஆதரவு தெரிவிச்சார். சரி பண்ண சொன்னார்ல, நான் இந்த வேலையெல்லாம் திமுக அதிமுக செஞ்சிருக்கேன், இந்த வேலையெல்லாம் தேமுதிக செஞ்சிருக்கேன்னு சொன்னார்ல, அவங்க ஒன்னும் ஆதரவு தெரிவிச்சாங்களா? தம்பி ஆதரவு தெரிவிச்சு ஒரு கையெழுத்து ஒப்பந்தமானதான் கூட்டணி. இதுக்கு பேர் கூட்டணி எல்லாம் கிடையாது தம்பி. நான் இந்த வேலையை செஞ்சிருக்கேன், நீங்க பாருங்க, நான் தொடர்ச்சியா மக்கள் பகுதியில் நிக்கிறேன்னு சொல்றதுதான். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வந்து கூட்டணி அப்படின்னு இதுல வந்து இன்னும் கூட்டணின்னு சொன்னீங்க என்ன பண்ணுவ? என்ன மயிர போடுங்க? டேய் நீ ஒரு மானகட்ட பைய, உன் கூட நிக்கிற குட்ட பைய ஒரு கிறுக்கு பைய, அவன் என்ன பேசிட்டு தெரியுமா? அதெல்லாம் மக்கள் கேட்டுட்டு தெரியணும். இதுல வந்து உனக்கு என்ன ஒரு உனக்கு வியூஸ் போடுது அப்படிங்கிறத என்ன பெரிய டட்டா பிள்ளை நினைப்பா? நீ எடுக்கிறது பிச்சை. அது யார்ட்ட தெரியுமா? ஊர்தாலி எத்தவன், சாராயம் காய்ச்சவன், இப்படிப்பட்ட நீ வாங்குற பிச்சை யாரே இந்த திமுக வாங்குற பிச்சை. நீ தான் ஓப்பனா போட்டிய திராவிடத்தின் வளர்ச்சின்னு. திராவிடத்தோட வளர்ச்சி இவ்வளவுதான் இருக்கும், அறிவிட்ட பேல அவ்வளவுதான் இருக்கும். என்னத்தை நீங்க பெருசா ஒண்ணு சாதிச்ச மாதிரி ஒரு பில்டப் பண்ணி தெரியுற. உன்னால தேர்தலில் வாக்கு கொடுக்காம உங்க கட்சியால வாங்க முடியுமா? கூட்டணி தான் வாங்க முடியுமா? 10 பேரோட கூட்டணி போட்டு தான் வாங்குறீங்க. தனிச்சு நின்று அண்ணன் திருமாவளவன் கூட இப்பதான் எத்தனை ஆண்டு காலத்துக்கும் அப்புறம் தான் வாங்கியிருக்காரு. ஆனா 8 ஆண்டு காலத்துல 9 ஆண்டு காலத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சி தனிச்சு நின்று யாரு கூட கூட்டணி இல்லாம 8.9 விழுக்காடு வாக்கப்பட்டு இன்னைக்கு வந்து 3வது பெரிய கட்சியா, இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வளருது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட வேறு வேறு ரத்தம், ஒருத்தர் உழைப்பு தம்பி. உன்ன மாதிரி உட்காந்து மரத்தடிக்கல அடுத்தனோட உழைப்ப சுரண்டி தின்னு பேண்டு விட்டுட்டு இருக்க ஆளு கிடையாது. அதனால தெரிஞ்சுக்க. ஏதாவது பேச வேணும், உனக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்கணும். அண்ணன் சீமான் வாயிலிருந்து வர வார்த்தையில எச்சில வாழக்கூடிய ஒட்டு நீ தான். அதனால தெரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு அப்படியே அடிச்சு விடுறது, வாய்க்கு வரதை பேசி விட்டுட்டு போய் தொலைகிறது, இதெல்லாம் வெக்க கேடு. நீ உண்மையிலுமே நல்ல ஆத்தாள் கம்பெனி பண்ணா உன்னால ஒரு மக்கள் பணி ஒரு கலப்பு ஒரு மரகன்று நட்டிருக்கியா? நாய ஒரு மரகன்று நட்டிருக்கியா? இதை நீ பேச வேண்டியது. பாண்டிச்சேரியில ரூம் போட்டு வந்தாருன்னு பாண்டிச்சேரி அதை சொன்னார் அண்ணன். அதையுமே கேட்டான். பாண்டிச்சேரியில ரூம் போடும்போது தூரத்துல ஒரு விளக்க வெளிச்சம் தெரிஞ்சிச்சுன்னு அண்ணன் கூட நல்லா உத்து பார்த்தாரா அந்த ரோட்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு வேலையை தெரிஞ்சு தெரிய நாய் நீ எங்க எங்கிறேன் உனக்கு எரியுதுல, உனக்கு உட்கார எரியுதுல. சீமான் அங்க சொகுசு விடுதலை இருந்தாரு, இன்னொருத்தருக்கா காபில கிறுக்கு பைய. அவன் அண்ணன் சீமான விமர்சிக்கிறதா உனக்கு வேற எதுவுமே வேலை கிடையாது. சோறு கூட திங்க மாட்டான், கூட பொண்டாட்டி பிள்ளை கூட சந்தோஷமா கூட இருக்க மாட்டான் போல நாய். எதுக்கெடுத்தாலும் அப்படியே முண்டிக்கிட்டு வந்துடுறது, அப்படியே முண்டிக்கிட்டே இருக்கும் பாத்தியா புழுவு, அது மாதிரி முண்டிக்கிட்டு வந்துடுது. அண்ணன் என்ன சொன்னாலுமே அப்படியே ஓடி வந்துடுறது. ஆனா அந்த கிறுக்கு பையன் எப்ப பார்த்தாலும் பேசுறான். அதை அப்படியே கடந்த தேர்தல் நடந்த தம்பிகளோட புகைப்படம் கீழே தூங்குறதுக்கு இப்ப அண்ணன் பாண்டிச்சேரியில அந்த ஹோட்டலோட புகைப்படத்தை தூக்கி போட்டு நாங்க 2 பேரும் வந்து ஒன்னாதான் இருந்தோம் நொட்டணும் அப்படின்னு சொல்லி போட வேண்டியது. அதாவது பாத்துக்கங்க, தம்பிகள் வந்து கீழே படுத்திருக்காங்க, மேல வந்து அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் பக்கத்துல இருந்து படுத்து பார்த்த மாதிரி ஒரு கதையை சொல்ல வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலில் ஈடுபடக்கூடியதுதான் இந்த கபிலன். இது அதே மாதிரி இந்த ரோட்ஸ் பிரதர்ஸ்ங்கிறவங்க என்ன பேசுவாங்க என்ன தெரியாது. அவங்க வளரணும், அவங்க மக்கள் முன்னிலையில் ஒரு ஆளா காட்டணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. நீ அதுக்கு நம்ம சில்கு மாமா இருக்கான் பாரு, யாரு யூடியூப் புட்டஸ், அவனை மாதிரி மாறிட்டு வா. அவன் கூட இருக்கான் பாரு தடிப்பைய, இல்ல அவன் கூட இருக்கான் பாரு ஒன்னுத்துக்குமே உதவாத ஒரு அயோக்கிய பைய, ஒல்லியா எதுக்கோ சுற்று போட்ட மாதிரி அவனை மாதிரி நீ மாறிட்டு இல்ல சேலை கிளையை கட்டிட்டு வந்து ஒரு இதாவது பேசு, அப்பயாவது புரியும். அதெல்லாம் விட்டுட்டு என்ன அரசியலோட அடிப்படை என்னன்னு தெரியுமா? அரசியல் என்ன தெரியுமா? எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தெரியுமா? மக்களுக்கான சேவை என்ன தெரியுமா? உங்க ஐயா உருட்டோடவா முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு சொல்லி போடுறேன்னு ஒட்டினார்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டாரா? ஏன் கடந்த தேர்தல் சொன்ன தேர்தல் செய்ய மாட்டீங்களா? நல்லா கேட்டுக்க. போன இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல்ல எதுக்காக 10 அமைச்சர்களை கொண்டு நொட்டி வேலை பார்த்தீங்க? அதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? 10 அமைச்சர்களை கொண்டு ஒரு இடைத்தேர்தலுக்கு 10 அமைச்சர்கள். காரணம் நாம் தமிழ் கட்சி தான் தம்பி. அதுல நீ காசு கொடுக்காம இருந்தியா? களத்துல நின்று பயணிச்சால் நம்மள்ட்ட நான் சொல்றேன், எல்லாத்தையும் கூட்டு போய் தனியா வச்சு அடைச்சு வச்சுக்கிட்டீங்க. எதுக்கு அண்ணன் பேச்ச கேட்க கூடாதுன்னு இப்படிக்கிட்ட மானகட்ட வேலை தானே செஞ்சுட்டு இருந்தீங்க. அதை விடு. இது வந்து ஈரோடு இடைத்தேர்தல். இதுக்கு முன்னாடி கரூர் இடைத்தேர்தல், அதே இந்த அதிமுக கரூர்ல இடைத்தேர்தல் வந்துச்சு பாரு. அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? செந்தில் பாலாஜி ஆளெல்லாம் கூட்டு போய் ஒரு கோயில் வச்சு லாக் பண்ண வேண்டியது. ஏன்னா சீமான யாரும் ஊருக்குள்ள ஓட்டுக்கு யாருமே இருக்க கூடாதுன்னு. இவ்வளவு வந்து நீ பேசுற என்றா மானகட்ட ரோட்ஸ் பிரதர்ஸ் நாய்களா? நான் என்ன கேட்கிறேன்னா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றான். அண்ணன் சீமான் வந்து விஜயகாந்த பேசிட்டாரு, ஏற்கனவே விஜயகாந்த் அப்படி பேசிட்டாரு, இன்னைக்கு வந்து விஜயகாந்த் காலடியில் போய் கொண்டுட்டாரு. நல்லா கேட்டுக்க. ஒருத்தர் உயிரோட இருக்கும் பொழுது பேசுறது இல்லன்னு சொல்லல, பேசினார் அண்ணன், மறுக்கல. எதிர்க்க வேண்டிய சூழல் எதிர்த்தாரு, எனக்கு இறந்துட்டாரு. அவரை பத்தி தவறா பேசிட்டு இருக்க முடியாது. அவர் செய்த நல்லதை சொல்லி ஆகணும். ஒருத்தன் இருக்கும் போது வாழ்த்துக்கு பிறகு வாழ்த்துல தம்பி, இறந்த பிறகு அவன் நல்லவன் சொல்றான் பாரு, அதான் வாழ்த்து. அதனால தெரிஞ்சுக்க, இதுதான் உண்மை, இதான் நிதர்சனம். ஆனா உங்க ஐயா ஸ்டாலின் உயிரோட இருந்து கொண்டு இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி என்ன கழுவுன்னு கழுவுனாரு தெரியுமா? ஆனா வேலு பேரு, செந்தில் பாலாஜி பேரு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அதுதான் பேசி தெரிஞ்சாரு. அதை மட்டுமே முழுக்க பேசிட்டு இருந்தது உங்க ஐயா ஸ்டாலின்.
அதே மானகட்ட ஸ்டாலின் ஐயா இப்படி நான் சொல்லல, நீ குறிப்பிடுற வார்த்தையில குறிப்பிடுற, நீ குறிப்பிடல மானகட்ட பையன் சொல்லி குறிப்பிட்டீல, அதே அப்ப அதுவும் மானகட்ட பையன். அப்படி மானகட்ட பையனா இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன ஹேருக்கு என்ன டேஸுக்கு தொடர்ச்சியா திரும்ப வந்து கூப்பிட்டாரு அவரை. யார? செந்தில் பாலாஜா தன்னோட இதுல வந்து நிக்க வச்சாரு. அதுக்கு காரணம் தெரியுமா? தெரியாது. தன்னோட கட்சியில நிக்க வச்சு இன்னைக்கு அந்த ஆளை கொண்டு போய் உள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு ஒரு வருஷம் ஆக போது பெயிலும் கிடைக்கல, ஒரு மயிரும் இல்லை. நீங்க என்ன ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை, அந்த ஆள் பெயில் கொடுக்க பாக்கலாம் எங்க அண்ணனுக்கு முடியாது. இப்படி தொடர்ச்சியா வந்து மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா திராவிட திருவாளர்கள். ஒன்னையும் சேர்த்தா சொல்றேன், ஐயோ கேப்பல ஒன்னையும் சேர்த்தான். இப்படி திராவிட திருவாளர்கள் வந்து எதுக்கு பிறந்ததுன்னே தெரியாம ஒரு பொறப்பு, ஒரு கேவலமான பொறப்பு பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன் என்ன வேணாலும் பேசி தெரியவ நம்ம கேட்டுட்டு இருப்போம். அதாவது கருத்தியல் அதுக்குள்ள உனக்கு திறன் இருக்கா, தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? அது கிடையாது. விமர்சனம், பொய் விமர்சனங்கள், பொய் குற்றச்சாட்டுகள். அதாவது பெண் பிள்ளைகளை காத்து நீ பண்ணா பேச வேண்டியது என்ன பேச வேண்டியது. டேய், ஒரு இடைத்தேர்தல்ல, ஒரே ஒரு இடைத்தேர்தல்ல அதிமுக பின்வாங்கிச்சு, தேமுதிக பின்வாங்கிச்சு. இவங்க எல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, ஆளுங்கட்சியா இருந்தாங்க. எதே அதிமுக தேமுதிகலாம். ஆனா அந்த நாம் தமிழ் கட்சி ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த நாம் தமிழ் கட்சி அந்த இடைத்தேர்தலை தைரியமா சந்திக்கிற சூழல்ல இவங்க வந்து என்ன காரணம்? இப்ப அம்மா யாரு கேப்டன் அம்மா அவர்கள் வந்து கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களோட மனைவி என்ன கேட்டாங்கன்னா, இதனால எந்த பயனும் இருக்க போறது இல்லை இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐயா எடப்பாடியும் பக்கத்துல இருந்தாரு. எல்லாமே அதை சொன்ன வார்த்தைகள் தான், நம்ம இல்லைங்கள. அப்ப என்ன டேஷுக்கு இந்த ஈரோடு தேர்தல் நின்னீங்க? இப்ப அதே மாதிரி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் 2016-14 தேர்தல் வந்தப்ப ஜெயலலிதா அம்மா நின்னாங்களே, என்ன டேஷுக்கு நின்னாங்க? அப்பெல்லாம் நம்ம கேட்கணும்ல. அப்ப ஐயா கலைஞர் வந்து இடைத்தேர்தல புறங்கணிக்கிறோம், புறமுது காட்டு ஓடினாரே முத்தமிழ் அறிஞர் கலைஞர், நீங்க கொள்கிற முத்தமிழ் அறிஞர் ஓடினாரா? எதை காட்டிட்டு ஓடினாரு? புறமுது காட்டிட்டு ஓடல. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அந்த அம்மாவை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் பயப்படவில்லை. இப்பெல்லாம் எங்களுக்கு கேட்க தோணும்ல. சமூக நீதியா பேசுங்க தம்பி. கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ளுங்க. உட்காந்து ஒரு வஞ்சகத்துல, அதாவது திராவிடத்தின் வளர்ச்சி தம்பிகளை மீட்டெடுப்பதே முதல் கடமை. இதுல இருந்து நீ யாரு என்ன எல்லாமே தெரியும், சரியா? ஏதோ கிடைக்குது அப்படிலாம் பேசாத. தனிப்பட்ட முறையில நீ வா, நீ ஒரு நாள் மாட்டு. என்னைக்காவது பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீ அதிகமான கெட்டவத்தை பேசுறியா, நான் அதிகமான கெட்டவத்தை பேசுறேன்னு சொல்லி போட்டு பாத்துக்கோம். பொது வெளியில வேணாம். நீ பேசுறீல, நீ இரட்டை நீ பயங்கரமா பேசுறீல, அடுத்த வீட்டு பொம்பளை நீ பேசுறீல, உன் வீட்டு பொம்பளை நான் பேசி ஆகணும்ல. அது எல்லாருக்கும் காட்டணும் அவசியம் என்ன கிடையாது. ஆனா நான் உனக்கு தனிப்பட்ட முறையில பேசணும்ல. உனக்கு தெம்பும் திராணியும் இருந்தா, உன்னால பேச முடிஞ்சா நீ தனிப்பட்ட முறையில பேசி தம்பி. ஒரு வாதமா வச்சுக்குவோம் நம்ம. நீ உனக்கு தெரிஞ்ச திமுக இருந்து பயங்கரமான பீரங்கிய கூட கூட்டிட்டு வா. யாரோ ஒருத்தன் இருப்பான மேடையில ஒருத்தன் லூசுத்தனமா பேசுவான, ராஜுவா கிறுக்கு பைய, அவன் பேர் கூட தெரியல, அந்த அளவுக்கு கூட நமக்கு நாலேஜ் இருக்குன்னு பாத்துக்க. என்ன பேசானே தெரியாது, கிறுக்கு மாதிரி ஏதோ பேசுவான். இரட்டையர்த்தங்களை பேசி ஏதோ கலைஞருக்கு மை வந்துச்சு, கலைஞருக்கு ஏதோ வந்துச்சுன்னு சொல்லுவானே. வந்துச்சா இல்லையா அவன் தான் பார்த்திருப்பான். ஏன்னா அவன் தான் வந்து அதுக்கான மருத்துவ பரிசோதனை எழுந்திருப்பான். அது மாதிரி நம்ம அதோட அதிகமா பேசக்கூட முடியும். நாகரிகம் கருதி, அரசியல் நாகரிகம் கருதி, பொதுப்படை வெளியீடுகளை கருதி நம்ம இது மாதிரி பேசக்கூடாது. நம்ம மக்களுக்கான ஒரு பணியில இருக்கோம், மக்களுக்கான ஒரு சேவையில இருக்கோம், நம்மளை சரியா வளர்த்திருக்காங்க, நம்ம சரியான பாதையில போகணும்னு நினைக்கும் பொழுது உன்ன மாதிரி கருதைகள் கொண்டாந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழல் அமையுது. இப்ப எங்க அண்ணன் சீமானோ, இல்ல எங்க துரைமுருகனோ, இல்ல ஹிமாயனோ, இல்ல மத்த எங்க அண்ணன் சரவணனோ, இல்ல வந்து எங்க செந்தில்நாதனோ, இல்ல மணி செந்திலோ, இவங்களாம் உனக்கு பதில் சொல்லிட்டாங்க, அது வெக்க கேடு. அதனால தம்பி நான் உனக்கு பதில் சொல்றேன். நீ யாரு எதுக்கு, நான் நீ எதுக்குறக்கூடிய ஆளுதான் ஒன்னும் உனக்கு எதிரி கிடையாது தம்பி. எங்களுக்கு தெரியும் நீ ஒரு சல்லிப்பைய. திமுக ஒரு பெரிய கட்சிக்கிறீல, அப்ப என்ன டேஸுக்கு திமுக குடிச்சு வாங்கிட்டு திமுக விட்டத, அதாவது போட்ட ஜூஸ் குடின்னு குடிச்சிட்டு என்ன டேஸுக்கு வந்து நாம் தமிழ் வச்சு பேசிட்டு இருக்க? அப்படி அதுட்ட வாங்கி குடிச்சிட்டு திமுக மடக்கு வாங்கி குடிச்சு தானே பேசுற ஜூஸ, அதை குடிச்சு தானே இப்ப நாம் தமிழ் கட்சி பேசுறேன். நாம் தமிழ் கட்சியில ஒரு ஆளுனா என்னதுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சு பேசணும், மூடிட்டு பொத்திட்டு போக வேண்டியதானே. இதுல வந்து ஏதாவது ஒரு திமுக அமைச்சர்களோ, திமுக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினோ நாம் தமிழ் கட்சி பேசுறாரா? இவங்க ஒரு ஆள், இவங்க தான் பெருசா பீத்தி திரியாங்க அப்படின்னு சொல்றீங்களா? பயம் தம்பி, பேசுனா பயம். அதோட வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கிக்கிறது, முதுகு மூக்கு இது சொன்ன மூளையை சொன்னேன், இப்படி புண்ணாக்கிட்டு போயிருவோம் அப்படிங்கிற பயம். வேற என்ன இருக்க போகுது? அண்ணன் கேட்கிற கேள்விக்கு சொல்ல முடியுமா, பதில் சொல்ல முடியுமா? நீ பேனா சிலை வைக்கிற, நீ வச்சு பார்க்க வேண்டியதானே தம்பி. இங்க தெரியும் யார் ஆளுமை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு. அதாவது நீ இந்த தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் பாக்குற, உலக அளவியல பார்வையில, இந்திய அளவுல பார்வையில சீமான் யாரு, நாம் தமிழர் கட்சி யாரு, எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிக்கிறது வந்து உள்ள சட்டசபைக்குள்ள போகணுங்கிற நோக்கம் இல்ல. அனைத்திலுமே வந்து நம்ம நின்னோம், சண்டை செஞ்சோம், நேர்மையா நின்று சண்டை செஞ்சோம், நம்ம வாக்கு அதிகமா வாங்கணும், நேர்மையா இருந்தோங்கிறது தான், சரியா? அதை விட்டுட்டு உங்களை மாதிரி கதை விடணும், எதையாவது சொல்லி பொழைக்கணும், வாயும் வைத்தியம் வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அரசியல் பேசுங்க.
நிச்சயமா எதுக்குறது மட்டும் தான் அரசியல்னா உன் மானங்கட்ட அரசியல் எங்க இருக்குன்னு நீ தான் தெரிஞ்சுக்கணும். உங்க ஐயா ஸ்டாலின் நீ தானே சொன்ன திராவிடத்தை வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் திராவிடத்தை வாங்கி மடக்குன்னு குடிச்சிட்டு நல்ல அறிவுகளையும் போதைகளையும் வாங்கி குடிச்சிட்டு போதனைகளையும் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பதிவு போடுங்க தம்பி. அது வரைக்கும் நீங்க பதிவு போடாதீங்க சரிங்களா? இல்ல நீ பேசுவோம்னா பேசு, உனக்கு பதிவு தர நிறைய பேர் தயாரா இருக்கும். இப்படி ஒரு மானங்கட்ட பயலுக்கு மானங்கட்டத்தனமா பதில் சொன்னா தெரியும். திரும்ப சொல்றேன், இந்த காணொலியை பார்த்துட்டு இல்ல நீங்க வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு அது சுளிக்கிற மாதிரி இருக்கும் தயவுசெய்து பார்க்காதீங்க. ஆரம்பத்திலே போயிருங்கன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு வேகம் வருது. அவன் பேசிட்டே இருப்பான், வீட்டு பொம்பளை எல்லாம் இதை பத்தி பேசுவான், நம்ம எதையோ பொத்திட்டு காதல கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நோக்கமும் கிடையாது. நம்மளும் நாகரிகமான முறையில தான் சில வார்த்தைகளை சொல்லி இருக்கோம். நன்றி.